நல்ல கரு கருன்னு அடர்த்தியாக முடி வளரணும். பிபி கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கணும். வெயிட்டு குறிப்பாக தொப்பை குறையிறதுக்கு எல்லாத்துக்கும் சர்வரோக நிவாரணியாக ஒன்றே ஒன்று. என்னது? நாம் இன்றைக்கி பண்ணுற சூப்பு. என் அன்பு வணக்கம், வாங்க பண்ணிடலாம். இந்த சாம்பார் பொடியவே பாருங்களேன், எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் அதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னி ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். அதனால தனித்துவமாக உங்கள் வீட்டுக்கே பிரத்யோகமாக அரைச்ச மாதிரியான டெக்ஸ்சரும் ஃபீலும் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். இது டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இது உணர்வு. ஒரு 40லேருந்து 45 மிளகை நான் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நான் ஜீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நிறைய ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் மல்லியும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். நல்ல கலர் வர்ற வரைக்கும் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ரம்மியமான மனம் ஒன்று வரும், அது வரைக்கும் வறுத்துட்டா போதும். அது வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். அதோ வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். இது நல்ல சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போதே நிறைய அரைக்கக்கூடாது. ஸோ அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு தக்காளியை நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி வேரையும் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நல்லா பவுடராக தெரிஞ்சிருச்சு. அமேசிங்கான ஃப்ளேவர். இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். ஓகேவா? இப்படி இருந்துட்டா இது சூப்பர். ஸோ இதை அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை நான் கீறி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி வேரையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்ல கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி லேசாக வதங்கினாலே போதும். இப்போ நான் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். இதோ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 4 பிஞ்ச் மஞ்சள் பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டம்ளர் சிறுபருப்பை நான் வேக வச்சு வச்சுருக்கேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட 3 டம்ளர் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முருங்கைக்கீரையை 2 கை சேர்த்துக்க போகிறேன். சும்மா உங்கள் கைக்கு ஒரு கை இருந்தால் ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 2 கை சேர்த்துக்க போகிறேன். இந்த சூப்பு 2 பேருக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபென்டாஸ்டிக்காக தி ஃபேப்லஸாக இருக்கும். முருங்கைக்கீரை தானே அப்படின்னு அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. இதில் பல விதமான சத்து இதில் இருக்குது. பேருக்குன்னு இல்லாமல் எல்லாம் நிறைவாகவே இதில் இருக்குது. அதோட திரிச்சு வச்சுருந்ததையும் நான் சேர்த்துக்கிறேன். என்ன தம்பி, முருங்கைக்கீரையை அப்படியே போட்டிங்க, எங்கள் வீட்டிலலாம் சாப்பிடவே மாட்டாங்க எங்கள் பசங்க, ஈவன் பெரியவங்க கூட சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த முருங்கைக்கீரையை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறமா இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டுருங்க. அப்போயும் இது அதே டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இது பண்ணிடாதீங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, மற்ற எந்த நல்ல விஷயமும் அதில் சேர்ந்துடாது. அது என்னன்னா, இந்த கீரை மட்டும் இல்லை, எந்த கீரையாக இருந்தாலும் குக்கரில் குக் பண்ணாதீங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்காது, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்காது, நல்ல சத்தும் அதில் 1% கூட நம்மளால் அதில் எடுக்க முடியாது. வெறும் சக்கையை சாப்பிட்ற மாதிரி தான். அதில் எந்த ஒரு நியூட்ரிஷன் வேல்யூமே அதில் இருக்காது. குறிப்பாக டேஸ்ட்டும் அதில் இருக்காது. எந்த கீரையாக இருந்தாலும் சரிங்க, 2 நிமிஷம் கொதித்தாலே அது முழுமையாக குக் ஆகிடும். இதுலேயே கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் அப்படியே போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டாலே போதும், முருங்கைக்கீரை குக் ஆகிடும். இல்லை கொஞ்சம் அதுனா ஒரு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே குக் பண்ண தேவையே கிடையாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஏதாவது கீரையெல்லாம் போட்டு குக்கரில் போட்டு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுருவாங்க, பருப்போடலாம் வேக வச்சுருவாங்க கூட்டு பண்ணும்போது. அந்த தப்பு மட்டும் செஞ்சிடாதீங்க. ஸோ இதை இப்படி ஃபென்டாஸ்டிக்காக கொதிச்சு வருது பாருங்கள். வா, சூப்பர் அமேசிங் ரெசிபி,
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப்பு வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் டயட் கண்ட்ரோலும் உடற்பயிற்சியும் இருந்தால் தான் அது ஒர்க் ஆகும்.